மாசு மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசு உனை மறவேன். கன்னி வழி மலர்ந்த கற்பகமே முன்னி உனை அணைந்தேன். எண்ணற்ற உயிர்களிலே என்னை ஓர் உயிராக்கி உலகென்ற அரங்கினிலே உலவு விட்டு வரும் ஒப்பற்ற என் வேந்தே, உமக்கே என் தாழ் சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் உளவியல் சார்ந்த ஆளுமை பரிமாணங்கள் பாடப்பகுதியில் ஊக்கம் என்ற தலைப்பில் பாடங்களை படிக்க இருக்கின்றோம். ஊக்கம் என்பது கற்றல் மற்றும் செயல்பாடுகளில் முக்கிய இடத்தை பெறக்கூடியது. ஊக்கத்தின் மைய பகுதி உளவியல் என்றும், ஊக்கம் பொறுப்புணர்வு, தரம், திசை, நடத்தையின் போக்கு முதலியவற்றை சார்ந்தது என்றும், கற்றல் காரணிகளில் ஊக்கம் மிக தேவையாய் இருக்கிறது என்பதையும் நாம் அறிய வருகிறோம். ஊக்கி என்பதன் ஆங்கில சொல்லான மோட்டிவ் என்பதன் உட்கருத்து இயக்குவித்தல் என்பதோடு தொடர்புடையதாக உள்ளது. இதில் நம்ம ஊக்கத்தின் வரையறைகள் என்று பார்க்கின்ற பொழுது, ஊக்கம் என்பது ஒரு தெய்வீக ஆற்றல், தனி மனிதனை தூண்டி எழுப்பி ஆற்றல் மிக்க நடத்தையை தொடர தூண்டுகிறது. மேலும் உயிரியல், சமூகவியல், உளவியல் என்னும் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட செயலாற்றலை நோக்கி செலுத்த வல்லதாகவும் இருக்கிறது. மேலும் தனி மனிதனின் இயக்கமாக ஊக்கம் அமைகிறது. தனி மனித தேவைகளை நிறைவு செய்ய ஒரு தூண்டுகோலாகவும் ஊக்கம் அமைகிறது. ஊக்கம் என்பது ஓர் இலக்கு, குறிக்கோள், உறுதிப்பாடு, தேவை, வேண்டிய ஒன்று, விருப்பம் என்றெல்லாம் இதை வரையறை செய்துள்ளனர். சால்வின் ஆர் என்பவர் ஊக்கம் என்பது குறித்து கூறுகின்ற பொழுது, தேவைகளுக்கான தாக்கம் மற்றும் எண்ணங்களை நிறைவு செய்யும் விருப்பம் நடத்தையை நெறிப்படுத்தும் கூறு என்று கூறுகின்றார். அடுத்து பார்த்திங்கன்னா, இதனுடைய இயல்புகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, உளவியல் வழிகாட்டல், ஆற்றல் களம், ஓய்வில்லாத உழைப்பு, வெற்றியை அடைய உதவுகிறது. நடத்தைக்கு பின் அமையும் இலக்கு எய்தப்படும் வரை திசை மாறாமல் இயங்க துணை புரிகிறது. ஊக்கம் என்பது உளவியல் வழிகாட்டல் என்பதாகும். உள்ளார்ந்த தேவை, விருப்பங்களை பொறுத்தும் இது அமைகிறது என்று சொல்கிறாங்க. அடுத்து இதனுடைய பண்புகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இது ஒரு உளவியல் கூறு. ஊக்கம் என்பது ஒரு உளவியல் கூறு. இலக்குகள் வழிநடத்தப்படும் தொடர் இயக்க ஆற்றலாக இது திகழ்கிறது. ஒருமித்த தன்மையுடையதாகவும், நேர்மறை எதிர்மறை தன்மை கொண்டதாகவும், சிக்கலான மற்றும் பல பரிமாணங்களை கொண்டதாகவும், பொருளாதார தேவைகளுக்கு உட்பட்டது அல்லது உட்படாதது என்ற நிலைகளில் இந்த ஊக்கத்தினுடைய பண்புகள் சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் ஊக்கத்தின் வகைப்பாடுகள். இதில் மனித ஊக்கிகள், அனுபவங்கள் வழி எழுபவை என்ற 2 வகைப்பாடுகள் சொல்கிறாங்க. மனித ஊக்கிகள்னு பார்க்கும்போது, இயல்பாக காணப்படும் ஊக்கிகள், அதாவது பசி, தாகம், தூக்கம், வலி, வேதனை, பாலுணர்வு, இவைகளிலிருந்து தப்பித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரைமரி, செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு 2 நிலைகளில் இந்த மனித ஊக்கிகளை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அனுபவ வாயிலாக எழும் ஊக்கிகள் சோஷியோஜெனிக் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சைக்கலாஜிக்கல் மோட்டிவ்ஸ் என்று சொல்லும்போது, மனத்தை சார்ந்த தேவைகளிலிருந்து எழும் ஊக்கிகள், அதுதான் அனுபவ வாயிலாக எழும் ஊக்கிகள். இதில் நமக்கு காப்புணர்ச்சி, அதாவது செக்யூரிட்டி, அன்பு, பரிவு, பாசம், தன் பெற்றோர், தன் வீடு என்ற எண்ணம், பாதுகாப்பு, இவைகள் அந்த காப்பு உணர்ச்சியை, சார்பு உணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. இது உடல், சமூகம், அறிவு சார்ந்ததாகவும் அமைகிறது. அடுத்து பாருங்கள், விடுதலை உணர்ச்சி, தன்னிச்சையாக சிந்திக்கவும், தீர்மானிக்கவும், சோதனை செய்யவும், சூழ்நிலையில் உள்ளவற்றை துருவி ஆராய்ந்து அறியவும், இதை நாம் செய்தோம் என்ற பொறுப்புணர்ச்சி எழவும் இந்த ஊக்கமானது உதவுகிறது. 3வது பாருங்கள், துணிவு செயல் அனுபவம், அதாவது அட்வென்ச்சர், ஆராய்தலில் ஆர்வம், பொருட்களை புதிய முறையில் ஒருங்கிணைக்க செயல்படுவது, செயலூக்கத்துடன் தொடர்பு உடையது. இது முதல் நிலை என்று சொல்லப்படுகிறது. இதில் 2ஆம் நிலைன்னு பார்க்கும்போது, இந்த ஊக்கம் மனம், ஆன்மா இவற்றை சார்ந்து மன அழுத்தங்களை சமன் செய்து, ஆதங்கம், நுட்ப அறிவு, இலக்கு, போட்டி, விருப்பம் இவைகள் தேவைகளை நிறைவு செய்யும் தூண்டல்களாக இந்த துணிவு செயல் அனுபவம் உதவுகிறது.
அடுத்தது சமூக ஊக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது இலக்கை அடைய தேவைப்படுகிறது, ஆற்றலை பெற தேவைப்படுகிறது, பரிந்துரை தேவை என்பது இந்த நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கணும், சமூக அந்தஸ்து அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஊக்கம்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை அடைய முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஊக்கத்தின் மூலங்கள், சோர்சஸ் ஆஃப் மோட்டிவேஷன், அதாவது எங்கிருந்து இந்த ஊக்கமானது பிறப்பெடுக்கிறது. ஆராய்ச்சி அறிவு, கற்றலோடு தொடர்புடையது, இலக்கை நிர்ணயிக்க, தன் மேம்படுத்தலில் என்று சொல்லி இந்த ஊக்கத்தினுடைய சோர்சஸ், மூலங்களை குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது இந்த உளவியல் ஆளுமை பரிமாணங்கள் பகுதியில் ஊக்க கோட்பாடுகளில் பொருளடக்க கோட்பாடுகள் தான் இன்றைக்கி நாம் கொஞ்சம் தெளிவாக படிக்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம பொருளடக்க கோட்பாடுகளில் ஆப்ரஹாம் மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு, அறிதிறன் கோட்பாடு, பண்பு நிலை கோட்பாடு, இலக்கு நிர்ணயித்தல் கோட்பாடு என்கின்ற 4 கோட்பாடுகள் அடங்கியிருக்கிறது. இதில் நம்ம ஏற்கனவே ஆப்ரஹாம் மாஸ்லோவின் படிநிலை கோட்பாடு குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அறிதிறன் கோட்பாடு, அதாவது காக்னிட்டிவ் தியரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அறிதிறன் கோட்பாட்டாளர்கள் கருத்துப்படி ஒரு மனிதனின் நடத்தை என்பது அவரின் சிந்திக்கும் ஆற்றலை பொறுத்துத்தான் அமைகிறதே தவிர பரிசோ தண்டனைகளோ இதில் அமைவது கிடையாது. மேலும் நடத்தை என்பது திட்டமிடல், இலக்கு, விவரக்குறிப்பு, எதிர்பார்ப்பு, பண்புகள் இவற்றை முன்னிறுத்தி அமைகிறது. அறிதிறன் என்பது அக ஊக்கி நிலையில் அமைவதாகும். மேலும் உடல் சார்ந்து அமைவது புற ஊக்கியாக கொள்ளப்படுகிறது. புறம் சார்ந்த சூழல் சார்ந்த நிகழ்வுகளின் எதிரொலியாக எண்ண அலைகள் உடற்கூறுகளின் வழி வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், பண்பு நிலை கோட்பாடு, ஆட்ரிபியூஷன் தியரி. இதனுடைய இந்த கோட்பாட்டை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்னார்டு வெய்னர். ஊக்கத்தினால் தனி மனிதனும் மற்றவர்களும் வெளிப்படுத்தும் விளக்கங்கள், தீர்மானங்கள் இவற்றை அறிதிறன் விளக்குவதாக பண்பு கொள்கை குறிப்பிடுகிறது. மேலும் வெய்னர் என்பவர் வெற்றி தோல்விகளுக்கான 3 பரிமாணங்களை கூறுகிறார். அவை தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது லோக்கஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கஸ் என்றால் லொக்கேஷன். 3 பரிமாணங்களில் ஒன்று லொக்கேஷன், ஒரு தனி மனிதனின் அகப்புற வெளிப்பாட்டிற்கு சூழலே காரணமாக அமைகிறது. 2வது பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி, நிலைப்பாடு, காரணியின் நிலைத்த நிலையற்ற தன்மையை கொண்டு இது அமைகிறது. அடுத்தது 3வது கண்ட்ரோலபிலிட்டி, கட்டுப்பாட்டு நிலை, ஒரு தனி மனிதனின் அகக்காரணியை கட்டுப்படுத்தி ஆளும் தன்மை, அதாவது மனம் சார்ந்த கூறாக இது சொல்லப்படுகிறது. இப்போ லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறது அகப்புற சூழல் என்று சொல்கிறாங்க. அதாவது என்பது சுய மதிப்புடன் தொடர்புடையதாக அமைகிறது, பொறுப்புகளை ஏற்கும் நிலையோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. அகம்சார் கூறுகளால் விளையும் வெற்றி தோல்வியில் வெற்றி குறித்த விளைவு பெருமைக்கும் மிகை ஊக்கத்திற்கும் விட்டு செல்கிறது. தோல்வியில் முடியும் போது அது சுய மதிப்பை இழக்க செய்யக்கூடியதாய் சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அடுத்து 2வது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டெபிலிட்டி, அதாவது எதிர்காலம் குறித்த எதிர்பார்ப்போடு தொடர்புடையது. இது மனநிலைக்கு ஏற்ப பண்பு நிலையில் மாற்றம் ஏற்படும் போது எதிர்பார்ப்பு தோல்வி அடைவது குறைகிறது. எப்பவுமே சொல்லுவாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல ஏமாற்றங்கள் இருக்காது, அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறது. அடுத்தது அந்த சமூக பண்பாட்டு பார்வை என்ற நிலையில் பங்கு பெறல், அடையாளப்படுத்துதல், அகம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளோடு கொண்டுள்ள குழும பயிற்சி இந்த ஸ்டெபிலிட்டி என்ற தன்மையில் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது 3வதாக கட்டுப்பாட்டு தன்மைன்னு பார்த்தோம். இந்த கட்டுப்பாட்டு தன்மை என்பது மன எழுச்சி கிளர்ச்சிகளான கோபம், வெட்கம், இரக்கம், நன்றி இவைகளோடு தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது ஊக்கத்தின் படிநிலை என்று சொல்லும் பொழுது அது தோல்வி, திறன் குறைபாடு, கட்டுப்பாடின்மை, பொறுப்புணர்வின்மை, வெட்கம், பின்வாங்குதல், நிகழ்வுகளை தவிர்த்தல், இந்த அடிப்படையிலுமே இந்த படிநிலைகளிலுமே இந்த ஊக்கமானது அமைகிறது. இந்த பண்பு கூறுகளில் அந்த கட்டுப்பாட்டு தன்மை என்பது அதாவது முன்னுக்கு பின்னு கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருப்பதை நாம் அறிகிறோம். அடுத்து பாருங்கள், இந்த ஊக்க நிலைகள் என்று சொல்லும்போது அது கற்றல் நிலையில் அக ஊக்கிகள், புற ஊக்கிகள் என்று சொல்கிறாங்க. அக ஊக்கிகள், புற ஊக்கிகள் என்று சொல்லும் பொழுது
அந்த அக ஊக்கிகளாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக். அதாவது அக ஊக்கிகள் அப்படின்னு சொல்லும்போது அறிதிறன், உயிரியல் தாக்கம், ஆன்மீகம், தேச ஒன்றிப்பு இவை சார்ந்த கூறுகளாக அவை இருக்கிறது. புற ஊக்கிகளாவன செயல்படு ஆக்க நிலையர்த்தம், சமூக அறிதிறன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கறது இலக்கு நிர்ணயித்தல் கோட்பாடு. இப்போ இந்த இலக்கு நிர்ணயித்தல் கோட்பாடு என்பது இதை முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊக்கம் குறித்த கொள்கையை முன்மொழிந்தவர் எட்வின் லாக்கே. செயல்திறன் நிகழ்வோடு இணைக்கப்பெற்றது இந்த கொள்கை. இயல்பான மற்றும் உயர்தர செயல்திறன் நிகழ்வுகள் குறித்த பின்னூட்டங்களை கொடுத்து குறிப்பிட்ட இலக்கு மற்றும் சவாலான இலக்குகளை இது விளக்குகிறது என்று சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரு லட்சியம் அப்படிங்கிறது தான் இலக்கு. இது ஒரு பணியாளனுக்கு பாதையை காட்டுகிறது. எதை, எப்படி, எங்கு செயலாற்றுவது மற்றும் அதற்காக தேவைப்படும் முயற்சியின் அளவீடு என்ன, இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறது. குறிப்பிட்ட தெளிவான இலக்கு இருந்தால் வெற்றியை நோக்கி பயணித்து முழுமையான செயல்பாட்டிற்கு இந்த ஊக்கமானது இந்த இலக்கு நிர்ணயித்தல் கொள்கை நமக்கு வழிகாட்டுகிறது என்று விளக்குகிறது. ஆனால் குறிக்கோளற்ற அளவுகள் மற்றும் தெளிவான இலக்குகள் புரிதலில்லா நிலையை தவிர்க்க உதவும் எல்லைக்கோடாகவும் உதவுகின்றன. ஆக இலக்கு என்பது சவாலானதாகவும் நம்பகத்தன்மையுடையதாகவும் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு இலக்கு என்பது சவாலானதாகவும் நம்பகத்தன்மை உடையதாகவும் இருக்க வேண்டும். இந்த தன்மை ஒருவனின் இலக்கை அடைய செய்து வெற்றியையும் பெருமையையும் முழுமையையும் தந்து சான்றாண்மைக்கு உதவுகிறது என்று இந்த இலக்கு நிர்ணயித்தல் கோட்பாடு நமக்கு விளக்குகிறது. இப்போ இந்த இலக்கு நிர்ணயித்தல் கோட்பாட்டின் காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கின் கடினத்தன்மை சொல்லும்போது முயற்சி, அடுத்தது இலக்கின் சிறப்புத்தன்மைன்னு சொல்லும்போது தெளிவும் தொடர் முயற்சியும் அதில் அடங்கியிருக்கிறது. அடுத்து இலக்குகளை ஏற்றுக்கொள்ளுதல், இலக்கில் அர்ப்பண உணர்வு. அதாவது அர்ப்பணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லட்சியங்களை நாம் கொண்டிருப்பதோடு அவற்றினின்று விலகாத தன்மையும் கொண்டிருக்க வேண்டும். அதாவது உடன்பாடு என்று சொல்கிறாங்க. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த வெளிப்படைத்தன்மை, அது குறித்த அறிதல், அது குறித்த வெளிப்படுத்தல், எப்படி சார்ந்திருப்பல், அது போன்ற இந்த சார்ந்திருத்தல் தன்மைகள் இவற்றையெல்லாம் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பது அதுதான் அந்த இலக்கில் அர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு இலக்கு வடிவமைக்கப்பட்டதாக இல்லாமல் ஒரு தனி மனிதன் சுயமாக தனக்குத்தானே உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தனி மனித இலக்குகள் நிறுவனங்களின் வெற்றி இலக்குகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த இலக்கு நிர்ணயித்தல் கோட்பாட்டில் பார்த்தீங்கன்னா, தொழிலாளரை இணைத்தல், குழு செயல்பாட்டில் இலக்கு, குறிப்பிட்ட இலக்குகளை அமைத்தல், இலக்கு நிர்ணயித்தல், மேற்பார்வையாளரை அணுகுதல், நிகழ்வு குறித்த கூட்டம், தொடர் பின்னூட்டம் மற்றும் பயிற்சி, திட்டமிட்ட தொடர்பு கூறுகளை முன்வைத்துதல், முடிவுகள் அறிவித்தலில் பரிசுகளுக்கான ஏற்பாடு என்ற இந்த சுழற்சி முறையானது பின்பற்றப்படுகின்ற பொழுது அந்த நிறுவனம் மேற்கொள்கின்ற, அந்த நிறுவனம் எதிர்பார்க்கின்ற, நிறுவனம் அடைய விரும்புகின்ற அந்த இலக்குகளை எளிதாக அடைய முடியும். எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை சவாலானதாக ஏற்று அதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊக்க மனப்பான்மையை பெற்றிட ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன செய்யணும்? இப்போ ஊக்க மனப்பான்மையோடு நம்ம இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் என்று சொன்னாலே அவனுக்கு என்ன செய்யணும்? ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள், வெற்றி தோல்விகள், இடர்பாடுகள் இதெல்லாமே இருக்கும். இருந்தாலும் கூட எத்தகைய சூழலாக இருந்தாலும் எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடிய அந்த திறன் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஊக்கம் என்பது, அந்த உளப்பண்பு என்பது ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் ஊறி இருக்க வேண்டும். அந்த ஊக்க மனப்பான்மை பெற்றிட நமக்கு சில படிநிலைகள் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த நம்ம மனப்பான்மையை நம்ம ஆய்வு செய்யணும். அடுத்தது நேர்மறை தன்மையோடு இருக்கணும். எந்த நிலையிலும் நாம் எதிர்மறை நிலைகளுக்கு, எதிர்மறை விளைவுகளுக்கோ செயல்பாடுகளுக்கோ நாம் அடிமைப்படுத்தக்கூடாது. அடுத்தது சிறந்த பணி அனுபவங்களை கட்டி எழுப்பணும். ஒவ்வொரு பணி நிலைகளிலும் நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், எப்படி செய்கிறோம், இதில் ஏன் இதில் தோல்வி வந்தது, இதில் ஏன் தடைகள் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கி அதை சீர் செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு நல்ல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது எந்த ஒரு வெற்றிகளையும் கொண்டாடக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். சமச்சீரான வாழ்வியலை நாம் மேற்கொள்ளணும்.
திருப்தியான சூழலில் வாழ பழகணும். இது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் கூட அந்த போதும் என்றவனுமே பொன் செய்யும் மருந்துன்னு ஒரு பொன்மொழி கூட இருக்குது. அந்த மாதிரி அந்த திருப்தியான சூழலில் வாழ பழகணும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆக மட்டும் இந்த இந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த ஊக்கம் என்பது அவசியமாக இருக்கிறது. இந்த ஊக்க மனப்பான்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இத்தகைய படிநிலைகளை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். பன்முக திட்டமிடலை மேற்கொள்ளுதல் வேண்டும். வாழ்வியல் குறித்த புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். தொடர் கற்றல், அதாவது கருவறை தொடங்கி கல்லறை வரை கற்றல் என்பது இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தொடர் கற்றல். அந்த கற்றலில் முயற்சியும் இருக்கணும், பயிற்சியும் இருக்கணும். இந்த முயற்சியும் பயிற்சியும் மூச்சாக கொண்டு செயல்படுகின்ற பொழுது எந்த ஒரு செயல்பாடானாலும் அதில் நமக்கு வெற்றி கிட்டும். அடுத்தது அச்சம் தவிர்த்த மனநிலை அவசியம். எது குறித்து நம்ம அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. அதாவது அச்சம் தவிர் அப்படின்னு சொன்னாங்களே, முதலே குழந்தையிலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த பயமற்ற ஒரு மனநிலை, அதாவது பயம் இருக்கணும். அதாவது தெய்வ பயம்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பயம் இருக்கணும். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு, இப்போ ஒரு பேப்பர் விழுந்துருச்சுன்னா அது குனிஞ்சு எடுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏதாவது சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது, எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அந்த மாதிரியான பயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஒரு காலத்திலும் முன்னேற்றம் அடைய முடியாது. நம்ம இலக்குகளை நாம் அடைய முடியாது. ஆனால் நாம் இலக்குகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊக்க மனப்பான்மை கட்டாயம் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் வேண்டுமாக இருக்கிறது. இந்த ஊக்க மனப்பான்மை பெற்றிட இத்தகைய படிநிலைகளை நாம் தினம் தினம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் இலக்குகளை நாம் அடைய முடியும். இதோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.